குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். ஹாங்காங் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் இருக்கும். ஸோ இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன். என்ன அப்படின்னா, தாய் தந்தையரை ஏன் மதித்து நடக்க வேண்டும், தாய் தந்தையரை மதித்து நடந்தால் எனக்கு என்னங்க நல்லது நடக்க போகுது, இந்த மாதிரியான ஒரு கேள்வி. இது இப்போ எப்படி ஆகி போச்சுன்னா, அறம் சார்ந்த விஷயம், அம்மா அப்பாவை மதிக்கணும், பெற்றெடுத்தவங்களை மதிக்கணும், சாப்பாடு போடுறவங்களை மதிக்கணும், ரெஸ்பெக்ட் பண்ணணும், அவங்களுக்கு வேணுங்கிற சப்போர்ட் பண்ணணும், ஹெல்ப் பண்ணணுன்றதெல்லாம் கடந்து பெற்றதை அவங்க கடமை வளர்த்து தான் ஆகணுன்ற மாதிரி அப்படி நியாய தர்மம் பேச போயிட்டீங்க. நீங்கள் ரொம்ப ஒரு ஒஸ்டான ஒரு வேலைக்கே ஆகாத, ஏற்றுக்கொள்ள முடியாத, நியாயம் இல்லாத, பெத்தா வளர்த்துரு, நீ எதுக்கு என்னை கேள்வி கேட்குறன்ற அளவுக்கு இன்றைக்கி வாழ்க்கை மாறிடுச்சு. கலியுகம் அது போல் இருக்கிறது. ஸோ ஏன் பெற்றவர்களை மதிக்க வேண்டும் என்றால் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இரு சக்திகள் ஒன்றிணைவில் தான் உங்கள் சக்தி வெளியே வருது. இந்த பக்கம் இருக்கக்கூடிய மஸ்குலைனும் இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஃபெமினைனும் ஒன்றாக இணையும் போது அதிலிருந்து புதுசாக ஒரு மஸ்குலைனோ இல்லை புதுசாக ஒரு ஃபெமினைனோ இல்லை புதுசாக ஒரு அர்த்தநாரீஸ்வரரோ பிறக்கிறார்கள். காரணம் என்னென்னா, இரு சக்தியின் ஒன்றிணைவில் தான் புதுமையான சக்தி பிறக்கிறது. அஃப்கோர்ஸ் அவங்க பெற்றுட்டாங்கன்னா வளர்க்க தான் போகிறாங்க, அதில் எந்த வித மாற்று கருத்து இல்லை. பட் இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, உங்கள் தாய் தந்தையரை மதிப்பது, கவனித்துக் கொள்வது என்பது அது வெறும் உடலை கவனிப்பது, மதித்து கொள்வது அல்ல. ஒரு காலகட்டத்தில் நீங்கள் மேலே போய் வாழ வேண்டிய வாழ்க்கைக்கு உண்டான ஒரு சிம்பிளான ஒரு மாதிரி வடிவத்தை குடும்பம்ன்ற பேரில் இறைவன் உங்களுக்கு கொடுத்துருக்குறார். சிம்பிள் கான்செப்ட் அவ்வளோதான், நீங்கள் புரிஞ்சுக்குங்க. ஸோ மேல் உலகங்களில் நீங்கள் மெச்சூரான பர்சன்றதை நிரூபிக்கணும்னா அதுக்குண்டான ஒரு களம், ஒரு விளையாட்டு பிளேஸ், அதுக்குண்டான ஒரு பயிற்சி கூடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூமியில் எந்த இடத்துல நீங்கள் இருந்தீங்கனாலும் சரி, இந்த கிராவிட்டல் ஃபோர்ஸுக்கு உள்ளாக்கப்பட்ட இந்த பூமியில் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, அப்போது நீங்கள் இந்த பூமியின் சட்டத்திட்டங்களுக்குள்ளே 9 பிளானட்ஸ்குள்ளே 27 நட்சத்திரத்துக்குள்ளே 7 நாட்களுக்குள்ளே இந்த பௌர்ணமி அமாவாசைக்குள்ளே சிக்கிக்கிட்டீங்கன்னு அர்த்தம். சிக்கிக்கிட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? அதை நீங்கள் பயன்படுத்த தெரிஞ்சதுன்னா தப்பிச்சிட்டீங்க, பயன்படுத்த தெரியலன்னா சிக்கிக்கிட்டீங்க. அப்போ என்னன்னா, கருணை தான் உச்சகட்ட இறைநிலையாக இருக்கும்போது இறைவன் தாய் தந்தையரை உங்களுக்கு கொடுத்து மதிக்கிறீங்களான்னு பார்க்குறாரு, ஹெல்ப் பண்ணுறீங்களான்னு பார்க்குறாரு, சாப்பாடு போடுறீங்களான்னு பார்க்குறாரு. முதல்லலாம் ஒரு தாய் தந்தை தனது சொத்தை மகனுக்கோ மகளுக்கோ எழுதி கொடுத்துட்டாங்கன்னா அடுத்த ஒரு 1 வீக்கில் ஒரு 1 மந்தில் பார்த்தீங்கன்னா அந்த அப்பா அம்மாவை கூட்டு கொண்டு அப்படியே முதியோர் உள்ளத்தில் விட வேண்டிய வேலைகள் தான் இன்றைக்கி தமிழகம் எங்கும் இந்தியாவெங்கும் மேக்ஸிமம், அதாவது எல்லாரையும் சொல்ல, மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மாவை கண்டுக்கிறது இல்லை. கலியுகத்தில் ரொம்ப முத்திட்டு போயிட்டுருக்கு. ஆனால் எப்போது ஒரு மனிதன் தாய் தந்தையரை தெய்வமாக வணங்க ஆரம்பிக்கிறான்னா, ரோட்டில் போகிறவனவே கடவுளாக பாருங்கன்றேன். அப்போ உங்களுக்கு பெற்று வளர்த்து சாப்பாடு போட்டு படிக்க வச்சு அடுத்த கட்டம் கொண்டு போய் உங்களுக்கு ஒரு கொசு கடிக்காமல், ஒரு எறும்பு கடிக்காமல், எந்த இடத்துலையும் ஒரு பிரச்சனை வந்துடாமல், ஏதோ ஒரு பஞ்சாயத்து வந்ததுன்னா கோர்ட்டு பார்த்து, கேஸு பார்த்து, அதை பார்த்து, இதை பார்த்து, எல்லாத்தையும் பார்த்து உங்களை பத்திரமா கொண்டு உங்கள் காலால் உங்களால் நடக்க முடியும், சுய சிந்தனையினால உங்களாலேயே பார்த்துக்க முடியுன்ற தன்மை வரும்போது, இந்த பறவைகள் மிருகங்கள் கிட்ட இருக்கக்கூடிய குணம் மாதிரி தாய் தந்தையரை இனி உன் போக்கில் நீ வாழுன்னு சில பெற்றோர்கள் விட்டு விடுகிறார்கள். சில பெற்றோர்கள் கடைசி வரைக்கும் டேக் கேர் பண்ணிக்கணுன்ற நிலைமையில் இருக்காங்க. இதில் 2 இருக்குது. தானே சிந்தித்து முடிவெடுக்கக்கூடிய தன்மையை உங்கள் பையனுக்கு பொண்ணுக்கு வளர்த்துட்டிங்கன்னா நாளை பின்ன அவனுக்கு நீங்கள் தேவையில்லை, அவனே அவன் வாழ்க்கையில் வாழ்ந்துருவான். நீங்கள் இல்லாத காலகட்டத்தில் கூட கடைசி வரைக்கும் உங்களை டிபெண்ட் பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷன் நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அவனுக்கு வாழ்க்கை என்னன்னு தெரியாது, சுய முடிவுகள் என்னன்னு தெரியாது, நல்ல சிந்தனை என்னன்னு தெரியாது, 4 பேருக்கு உதவுறதுன்னு என்னன்னு தெரியாது, அப்பா அம்மாவோட அன்பு என்னன்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. ஸோ இதை முழுமையாக புரிந்து கொண்டு நீங்கள் என்ன பண்ணணும், முதல்ல நமது குழந்தைகளுக்கு உண்டான எதிர்காலத்தை சீரமைப்பது என்பது ஞானத்தை கொடுப்பது மட்டும்தான். வேற எதை கொடுத்தாலும் அழிச்சிருவான். அறிவு, எவ்வளோ பெரிய அறிவு இருந்தாலும் பணிவும் தன்னடக்கமும் கைண்ட்னஸும் இல்லை அப்படின்னா சொத்து மொத்தமும் அழிஞ்சிரும், கேரக்டர் போயிடும், எல்லாமே போயிடும்ன்றதை தாய் தந்தையர் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். மகன் மற்றும் மகள் எதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், மேலே ஒரு டெஸ்ட் களம் இருக்குது, அது உங்களுக்கு தெரியலப்போ, பார்த்ததுனால தான் சொல்கிறேன், உணர்ந்ததுனால தான் சொல்கிறேன். பல சித்தர்களுடைய குறிப்புகளை படித்து உணர்ந்ததுனாலும் நான் சொல்கிறேன், தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். அந்த உலகத்துக்கு போகணுன்னா இந்த உலகத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றதுக்கு உண்டான ஒரு ப்ளூ பிரிண்ட்டை மொத்தமாக எடுத்துருவாங்க. பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் என்னெல்லாம் பண்ணீங்க, ஒவ்வொரு சுச்சுவேஷனில் விதி கொண்டு போய் நிறுத்தும். அந்த சுச்சுவேஷனில் விதி கொண்டு போய் நிறுத்தும் போது நீங்கள் அறம் சார்ந்து முடிவெடுக்கிறீங்களா, சுயநலம் சார்ந்து முடிவெடுக்கிறீங்களான்றதை பொறுத்து கர்ம வினைகள் என்பது ஆட் ஆகிட்டு போகுது. தர்மம் சார்ந்து செயல்படும் போது கர்மத்தினுடைய மொத்த பலன்களும் கொஞ்சம் கொஞ்சமாக அழிகின்றது. அகத்தியர் சொன்னது போல தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வழி குறையும். அது மட்டும் இல்லாமல் பெற்றோர்களாக ஈன்றெடுக்கப்பட்ட அந்த குழந்தைகள் நீங்கள் எதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், தாய் தந்தரை மதித்து நடந்தீங்கன்னா தான் உங்களோட அறிவு அவங்க கம்மியாக இருக்கலாம், வசதி கம்மியாக இருக்கலாம், இல்லை அழகு கம்மியாக இருக்கலாம், இல்லாட்டினா நீங்கள் கேட்டதை வாங்கி கொடுக்காமல் இருக்கலாம், இல்லை நீங்கள் ஆசைப்பட்ட அவசரப்பட்ட பொருட்கள் உங்களுக்கு அவங்களால
வாங்கி தர முடியாத பொருளாதார சூழ்நிலை இருக்கலாம். ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு வாழக்கூடிய குழந்தைகளுக்கு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். இதை புரிந்து கொள்ளாமல் குழந்தைகள் வந்து நிறைய பெற்றோர்களை வந்து டார்ச்சர் பண்ணுறதை பார்க்க முடியுது. ஸோ நீங்கள் யாரையோ போய் மதிக்கிறத விட முதல்ல குடும்பத்தில் இருக்கிறவங்கள மதித்து பழங்க, குடும்பத்தில் இருக்கிறவங்களை ரெஸ்பெக்ட் கொடுங்க, குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு டைம் கொடுங்க, குடும்பத்தில் இருக்கிறவங்கள்ட்ட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசுங்க. அப்போ தான் கம்யூனிகேஷன் பண்ண அந்த குடும்பத்தில் ஒரு நல்ல உறவு என்பது உற்பத்தி ஆகும். நல்ல ரேப்போ இருக்கும். நல்ல ரேப்போ இருந்ததுன்னா நீங்கள் திட்டினீங்கன்னா கூட கண்டுக்க மாட்டாங்க. நல்ல ரேப்போ எப்போ குடும்பத்தில் இல்லையோ, நல்ல கம்யூனிகேஷன் எப்போ இல்லையோ, அவங்க மனசை எப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு பேசலையோ, அப்போ என்ன ஆகுனா இந்த வாழ்க்கையும் நரகமாயிரும், அந்த வாழ்க்கையும் நரகமாயிரும். ஸோ குழந்தைகள் புரிந்து கொள்ள வேண்டிய இறுதி தத்துவம் ஒன்றே ஒன்று தான். உங்கள் தாய் தந்தை என்பது உங்கள் தாய் தந்தை அல்ல. உங்கள் தாய் என்பது அம்மை, உங்கள் தந்தை என்பது அப்பன். அப்போ அம்மையும் அப்பனையும் சேர்த்தா அம்மையப்பனே உங்கள் தாய் தந்தை தான். இது தத்துவம் அல்ல, இது சத்தியமான உண்மை. ஒவ்வொரு தாய் தந்தையருக்குள்ளேயும் இடகலை பிங்களை உங்களுக்குள்ளே எப்படி ஓடுதோ அதே மாதிரி அவங்களுக்குள்ளேயே ஓடுது. அதை புரிஞ்சு நடந்துக்கங்க. வாழ்க்கை வந்து மிக சிறப்பாக இருக்கும். அவர்களை மதித்து நடங்க, போற்றி நடங்க, உதவிகள் செய்யுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள், எதிர்பார்ப்பு இல்லாமல் உதவிகள் செய்யுங்க, காயப்படுத்தாதீங்க, வேதனைப்படுத்தாதீங்க, ஹர்ட் பண்ணாதீங்க. வாழ்க்கை, எதிர்கால வாழ்க்கை உங்கள் குடும்பத்தினரோடு மட்டும் இல்லாமல் இந்த மைண்ட் செட், இந்த மெச்சூரிட்டியோட உங்களோட கேரக்டர் எவால்வ் ஆச்சுன்னா இந்த உலகத்தையே நீங்கள் ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு வலிமையை பெற்று விடுகிறீர்கள். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தாய் தந்தையை இவ்வளோ நாள் நீங்கள் எப்படி வந்து பார்த்தீங்க? சமீப இந்த உபதேசங்களுக்கு அப்புறம் உங்கள் தாய் தந்தையை எப்படி வந்து பார்க்க தோணுது? ஏதாவது தவறுகள் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி போய் மன்னிப்பு கேட்டிங்களா? கேட்கலன்னா எப்போ போய் கேட்க போகிறீங்க? ஒருவேளை மன்னிப்பு கேட்டிருந்தீங்கன்னா அதுக்கு வந்து அவங்க எப்படி ரிப்ளை பண்ணாங்க? எவ்வளோ பெருந்தன்மையோடு வந்து உங்கள் தாய் தந்தை உங்களை வந்து பார்க்குறாங்கன்னு சொல்லி பல விஷயங்கள் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நான் ஏதாவது டாபிக் பேசினாலும் அதையும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். வாய்ப்பு இருக்கும்போது நிச்சயமாக வந்து பேசுகிறேன். நன்றி, வணக்கம். பரம்பொருள் அறக்கட்டளையின் சார்பாக ஏகப்பட்ட இடங்களுக்கு இடர்பாடுகளில் இருந்த காலகட்டத்திலும் கூட ஒரு நாள் கூட விடாமல் இன்று வரைக்கும் 300 to 500 நபர்கள் வரைக்கும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பகுதியில் அன்னதான பணிகள் வந்து நடந்து கொண்டே இருக்கிறது. மலேசியா மற்றும் சிங்கப்பூரில் வந்து நடந்து கொண்டிருக்கிறது. இன்று வரை எந்தவித தொய்வும் இல்லாமல் மேல் நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய வெற்றிக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா பரம்பொருள் அறக்கட்டளையை பின்பற்றக்கூடிய பரம்பொருள் யோகிகள் மற்றும் பரம்பொருள் குடும்பத்தார் ஆகிய நீங்கள் மட்டும்தான். யூடியூப்ல காட்டாத பல விஷயங்கள் வந்து தமிழகம் எங்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்தியாவெங்கும் இருக்கக்கூடிய பல மக்களுக்கு இதை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய காரணத்தினால் சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பாதைக்கு வலு சேர்க்கும் வகையில் என்னுடன் இணைந்து எனது கரங்களுக்கு வலு சேர்ப்பது என்பது இந்த ஞான பயணத்தில் மாபெரும் ஒரு மாற்றமாக அமையும் என்பதில் எந்தவித ஒரு மாற்று கருத்துமே இல்லை.